ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். காராமணி கிரேவி இதில் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்மா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 1 கப்பு காராமணியை ராஜ்மாவை கிட்னி பீன்ஸ் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இதில் தேவையான அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் ஆப்பசோடா அவசியம் சேர்த்துக்கணும். அதே போல் உப்பு சேர்த்து 7லேருந்து 8 விசில் கொடுத்துக்கணும். ரொம்ப நல்ல ஃபைனாக இந்தளவுக்கு மேஷாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த கிரேவியை நம்ம செய்ய போகிறோம். கிட்னி பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. அதுக்கும் அடுத்து ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்து 10லேருந்து 15 பல் பூண்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பூண்டு நல்லா பொன்னிறமாகணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாகிற வரையும் இதை வதக்கிக்கணும். அதுக்கும் அடுத்து பல்லாரி வெங்காயம் பெருசு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கனாக்கா ஒரு 95% வதங்கிடணும். அந்தளவுக்கு பொன்னிறமாகணும். இன்றைக்கி இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நறுக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி எடுத்துகிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பியூரி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இமீடியட்டாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே தக்காளி விழுதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது தக்காளியோட தண்ணியை நம்ம ஊற்றின தண்ணியை ஒரு 90% நல்லா வற்றி வந்துடணுங்க. அதுக்கப்புறமே பச்சை மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிடணும். மல்லித்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இப்போ வேக வச்சிருக்க ராஜ்மாவை அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இடையில கிண்டி விட்டுக்குங்க. அதுக்கும் இடையில என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா கசூரி மேத்தியை ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா காய்ந்த வெந்தயக்கீரை. இதை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வானலில் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் அளவுக்கு ஃப்ரை பண்ணி நல்லா இதை முறுமுறுன்னு ஆக்கிடணும். இது ஏற்கனவே காய்ந்த இலைகள் அப்படிங்கிறனால சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் டக்குன்னு எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வறுத்து வச்ச கசூரி மேத்தியை 2 உள்ளங்காயால் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அழகாக பவுடராக கொட்டிடும். நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே கசூரி மேத்தி இந்த மாதிரி தாங்க சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காய்ந்த வெந்தயக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரம் மசாலா. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில். ராஜ்மா வேக வைக்கும் போது போட்ட உப்பு எனக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ உப்பு சேர்த்துக்கங்க ஒரு தடவை. இதில் கால்சியம் சத்து அயன் சத்து இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அவசியம் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. கடைசியாக இதில் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணி சூடாக சாப்பிடுங்க, சுவையாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.